வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப கதவை திறந்து பார்த்தா ஹால்ல அவரோட வைஃப் முதலையோட வாயில தான் தலை மாட்டின மாதிரி படுத்திருக்காங்க. அதை பார்த்து பயப்படாம அவங்க அந்த முதலையோட வாயில இருந்து வெளியே இழுக்கிறாங்க. அவர் ஏன் பயப்படலன்னா அவரோட வைஃப் டெய்லி இறந்து போன மாதிரி அவரை பிராங்க் பண்ணுவாங்க. இருந்திருக்கணும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரப்போ அவரோட வைஃப் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும். உடனே அவரு 911க்கு கால் பண்றாரு. அப்போ அவர் காலை யார பிடிக்கிறாங்க, அது அவங்க வைஃப் தான். எழுந்து உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது டெய்லி நடந்துட்டே இருக்கு. அவர் டெய்லி ஆபீஸ்ல வரப்பலாம் இவங்க இறந்த மாதிரி நடிக்கிறாங்க. இவர் இதை பார்த்து டெய்லி அழுது போயிடுறாரு. வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வெளில போறாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க அதுல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அதுல ரத்தம் படிச்ச ஒரு கத்தி இருந்தோடனே பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பத்தி அவங்க ஆபீஸ்ல இருக்க கொலி கூட அவர் டிஸ்கஸ் பண்றாரு. நீ உங்க வைஃப் கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னது கேட்டு அவங்க வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்போ அவர் வீட்டுக்கு வரப்போ மறுபடியும் அவங்க வைஃப் இறந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இவரும் அவங்களுக்காக ஆக்ட் பண்றாரு. அதை பார்த்து வைஃபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க குறைச்சிப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அதிகமா இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. அவர் ஃப்ரெண்ட போய் அதை பத்தி சொல்றாரு. சரி வேணா உங்களோட அப்ரோச்சை மாத்தி பாருன்னு சொல்றாரு. அவரோட வைஃபை வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு வர்றாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி அடுத்த நாள் எல்லா விஷயமும் மாறிடுன்னு போய் கதை திறந்து பார்த்தா அவங்க ஒரு மம்மியாகி உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த நாள் வைஃபோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அவங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க பாக்குறாங்க. அவர் டயத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தல அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் வைஃப் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க விஷயம் வைஃபோட அப்பா சொல்லிதான் ஹஸ்பண்டுக்கே தெரிய வருது. இவரோட வைஃப் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு இறந்திருப்பாரு. அதனால அப்பா ரொம்ப சோகமா இருக்காருன்னு டெய்லி அவருக்காக நிறைய வேஷம் போடுறாங்க. அதை பார்த்து அப்பா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பழக்கம் தான் இப்போ இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஆக்சுவலா அந்த வைஃப் ஹஸ்பண்ட் டெய்லி ஆபீஸ் போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா வராரு, அவரை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவங்க நடந்திருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.